Assalamualaikum. Hi everyone. This is your Shami's recipe. இன்னைக்கு நம்முடைய ரெசிபியில் ஒரு மாஸ்டர் செஃப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதில் நம்முடைய விஜய் சேதுபதி சாரும் நிக்கில் ராணி மேம் ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ண ஃப்ரெஞ்ச் எக் ரோல் ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே என்ஜாய் பண்ணி அவங்க குக் பண்ணாங்க. ஸோ அதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 க்யூப் சைஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸில் இது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்கும். ஸோ இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா தின்னாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா தின்னாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம சேர்க்க போகிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் க்ரன்ச்சியாக இருக்கிற அளவுக்கு குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக ஒரு ஹாஃப் குடமிளகாயை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கலர் கேப்சிகம் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க ரெட் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணாங்க. நான் அதுக்கு பதிலாக தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சைட் பை சைடு இன்னொரு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 முட்டையும் உடைச்சி ஊற்றியிருக்கேன். இந்த 2 முட்டை அந்த ஃபில்லிங்கோடு சேர்த்து மார்னிங்கில் 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ எக்கு, அந்த அளவுக்கு நம்மளுக்கு எக் ரொம்ப ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றி விட்டுக்கிட்டேன். இதுக்கு மேலே அதில் விஜய் சேதுபதி சார் சொல்லுவார், மழை சாரல் மாதிரி சீஸை மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம இந்த சீஸோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி விஜய் சேதுபதி சார் ஒரு பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெசிபியை அவர் பண்ணியிருப்பார். ஓகே, இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லாவே க்ரன்ச்சியாக கிடைக்கும். இதை இப்போ நான் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிட்டு அதில் ஒரு 2-3 பீஸ் இந்த கேப்சிகம் அந்த தக்காளியோடைய ஸ்லைசஸும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பிளேட்டிங்காக நான் யூஸ் பண்ணேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் பிளேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. அண்ட் இதில் இருக்கிற அந்த ஃபில்லிங் ரொம்பவே அட்டகாசமாக இருந்ததுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.